Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 352. ஓபன் பண்ணா அந்த மேன்ஷனுக்குள்ள யோஹோன்னு எவனோ ஒருத்தன் பாடிக்கிட்டு இருக்கான். நம்ம ப்ரூக்கு அடிச்சு புடிச்சு மாடிப்படியில வேகமா மேல ஏறி போவான். அட பாடிக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த யூமா தான். அவனுக்குள்ள இருக்கிறது ப்ரூக்கோட ஷேடோ. ப்ரூக்க பார்த்தோன்னே ஏன்டா அப்பவே தானே அடிச்சு பறக்க விட்டேன், எவ்வளவு அடி வாங்கினாலும் நீ அடங்க மாட்டியாமா. ப்ரூக்கு என்ன ஆனாலும் சரி, நீ எத்தனை டைம் அடிச்சாலும் சரி, திருப்பி நீ எனக்குள்ள வர வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன்மா. அவன் நான் யாரு என்னன்னே உனக்கு தெரியல, நான் தான் எல்லாரும் பயப்படுற ஸ்வாட்ஸ்மேன் யூமா அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவான். அட அரபோதராய நீ என்னோட ஷேடோ, அதனால சொல்றத ஒழுங்கா கேளுமா. ஆமா, இவன் சொன்னவன அப்படியே அவன் கேட்டுட்டாலும் இப்ப நம்ம ப்ரூக்கு அவனோட ஷேடோ திருப்பி அவன்கிட்ட வரணும்னா பையன் எப்படியாச்சும் அவனை ஜெயிச்சு கால்ல விழ வைக்கணும், அதாவது காலி பண்ணணும். சோ அதனால சண்டை போட ரெடி ஆயிடுவான். அதே நேரம் அங்க உசோப்பு சாப்பர் அட்டாக் பண்ண ஜோம்பிஸ்ல பாதி பேர் காலி, மிச்ச ஜோம்பிஸ் எல்லாம் மிரண்டு போயிருப்பாங்க. எல்லாம் நம்ம ரோபினும் பிராங்கியும் பார்த்த வேலை தான். இப்ப மத்த ஜோம்பிஸ்க்கெல்லாம் என்ன பீதினா, ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேனுக்கு மட்டும் தான் இவங்க வீக்னஸ் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம செத்துருவோமான்னு சொல்லி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. நமக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா, இப்படியே பயந்துகிட்டே நம்மளால கடைசி வரைக்கும் வாழ முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இவனுங்க என்ன பேசி என்ன பிரயோஜனம், நம்மளால கையில சிக்கனா கைமாதான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மளால காட்டுறாங்க. அவங்க வேகமா கப்பலுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஷேடோவை அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னா அவனை இங்க இருந்து கொண்டு போயிருவாங்க. சோ லூஃபியை இந்த ஸ்டேர் கேஸ் வழியா தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. சோ அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி அவனு வேகமா ஓடுவாங்க. சாப்பருக்கு நமிய பத்தி கவலை, ஏன்னா அவன் அந்த அப்சலம் பைய தூக்கிட்டு போயிட்டான்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம், அவளை கொல்றேன்னு அவன் சொல்லல, அதனால அவ உசுர பத்தி எல்லாம் கவலை இல்ல. இப்போதைக்கு லூஃபியை காப்பாத்திட்டு ரிட்டர்ன் வந்து அவளை காப்பாத்திடலாங்கிற மாதிரி உசப் சொல்லுவான். இப்போதைக்கு இவங்க டார்கெட்டே வேகமா இவங்க கப்பலுக்கு போய் அங்க இருக்கிற ஸ்டார் ஹேட், ஜோரோ, சஞ்சி இவங்க மூணு பேத்தையுமே எப்படியாச்சும் எழுப்பி கூப்பிட்டு வந்து அவங்க ஷேடோஸ் எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணி ஆகணும், இல்லன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும்பா. சாப்பருக்கு என்ன பீதினா, இந்த மொத்த ஐலாண்டுமே ஜோம்பிஸால நிறைஞ்சு இருக்குது. அப்படிங்கும்போது பெரிய பஞ்சாயத்து தானே. அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க எப்படி அவ்வளவு ஜோம்பிஸை தாண்டி பிராங்கியும் ரோபினும் இவ்வளவு தூரம் வந்தாங்கன்னு. உடனே ப்ரூக் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கை சொல்லுவாங்க. அதான் சால்ட்டை யூஸ் பண்ணா ஜோம்பிஸ் எல்லாம் செத்து போயிரும்ல, அதுதான் ஜோம்பிஸ் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ், அதை யூஸ் பண்ணி ஈஸியா காலி பண்ணிடலாங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜோம்பிஸுக்கெல்லாம் வீக்னஸ் இருக்கான்னு சாப்பர்லாம் அசந்துருவான். அப்படின்னா சால்ட் அதுகளோட வாய்க்குள்ள போட்டா அதுகளை பியூரிஃபை பண்ணி அதுங்களுக்குள்ள இருக்க அந்த ஷேடோவை வெளியே கொண்டு வந்துடலாம். சரிப்பா, அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. மேல ஏதோ கத்திர சவுண்ட் கேட்டுச்சுல, அது என்ன எதுன்னு ரோபின் விசாரிப்பா. ஏன்னா அந்த சவுண்ட் கேட்டு இவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்கல்ல. உடனே உசோப் அது வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான், என்ன கொஞ்சம் கொடூரமா மாத்திட்டாங்கன்னு சொல்லுவானா. ரெண்டுத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. எது லூஃபி இவ்வளவு கொடூரமா கத்துறானான்னு. அட மேட்டர் அது இல்லப்பா, அது பெரிய விஷயம், சொன்னா போயிட்டே இருக்கும். அந்த கதையா வெளாவாரியா காஃபி போட்டு உட்காந்துட்டு அப்புறமா பேசுவோம். இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா நம்ம பெரிய பஞ்சாயத்துல இருக்கோம், அதை சரி பண்ற வேலையை பாப்போம்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணி எங்க ஜோம்பிஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவனுக்கு கிடைக்கிற கறி சாப்பாடு அது இதுன்னு எல்லாத்தையுமே அள்ளிட்டு வேகமா உள்ள ஓடுவானுங்க. அட வேற யாருக்கும் இல்ல, ஓருங்கிற மாஸ்டருக்குள்ள லூஃபியோட ஷேடோவை இறக்கி அவனை எழுப்பி விட்டுட்டானுங்கல்ல, அவனுக்கு தான் இவ்வளவு சாப்பாடும். ஏன்னா எந்திரிச்சவனே அவன் கேட்டது மீட்டு, எல்லாரும் புலம்பிக்கிட்டே தான் அள்ளிட்டு போவானுங்க. இவன் விட்டு அந்த மொத்த எல்லாத்தையுமே தின்றுவான் போலயேன்னு. ஏன்னா குடுக்க குடுக்க அவன் வாயில அள்ளி போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கான். அவன் திங்கிறத பார்த்தே அத்தனை பேரும் வாயை பொழந்துருவானுங்க. என்னடா இது முரட்டு தீனி திங்கிறான்னு. இங்க பெரோனா குமஷியா புடிச்சு இன்னும் திட்டிட்டே தான் இருப்பான். ஏன்னா பைரட்ஸ் எல்லாத்தையுமே முதுகுல ஏத்திட்டு வந்திருந்தான்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அவன் சொல்ல வருவான். ஆனா அவனை பேசவும் விட மாட்டான். இங்க அந்த ஓரு நல்லா வாயில லபக லபக லபகன்னு எல்லாத்தையும் தின்னுட்டு எல்லாத்திட்டையும் சாரி சொல்லுவான். ஏன்னா அவனுக்காண்டி இவங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தர்றாங்கல்ல. ஆனா இவங்க யாரு என்னன்னு அவனுக்கு தெரியலையாமா. ஆனா என்ன, நீங்க கொடுத்த சாப்பாட்டுல சிலதெல்லாம் ரொம்பவும் கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பானா. அத்தனை ஜோம்பிஸுமே காண்டாயி கத்துன்னு கத்துவாங்க. பின்ன இப்ப இந்த ஓர் தான் ஒரு ஸ்பெஷல் ஜோம்பி. இவனை இப்ப இப்படி உருவாக்குனதே அந்த கெக்கோ மோரியா தான். ஆனா அவனையே இவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க மாஸ்டர் தான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறாரு. அவரை பார்த்து இப்படி பேசலாமான்னு கேட்டவனையே டாப்புன்னு ஒரு லுக் விடுவான். அந்த லுக்க பார்த்தே அத்தனை பேரும் அலண்டு போயிருவானுங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயே மண்டி போட்டு நாங்க இப்படி பேசினதுக்கு எங்களை மன்னிச்சிரு, அவரு தான் இப்படி பேச சொன்னாருன்னு சொல்லி அப்படியே சரண்டர் ஆயிருவானுங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. எனக்கு பசிக்குது, இன்னும் சாப்பாடு கொண்டு வான்னு சொல்லுவான். லூஃபியோட சாப்பாட்டு போனோம் ஷேடோக்கு கூட பாஸ் ஆயிருக்கு பாருங்களேன். சரின்ட்டு அந்த கெக்கோ மரியா ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே இன்னும் போய் சாப்பாடு கொண்டு வர சொல்லுவான். ஆனா இவன் ஆல்மோஸ்ட் இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லா சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டான். இனி சாப்பாடெல்லாம் கொண்டு வரதுக்கு இல்லங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா சென்றி இல்ல இருக்குதும்பா. எங்கன்னா இவங்க பேஸ்மெண்ட்ல வச்சிருக்க ட்ரெஷர் ரூம்ல தான் சாப்பாடு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போனா எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே அந்த ஹாக் பேக் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கியமா. ஆனா அந்த சாப்பாடு எல்லாமே எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காண்டி வச்சிருக்கு. இப்ப அதை எடுத்து கொண்டு போய் ஓர்ஸுக்கு கொடுத்துட்டா எமர்ஜென்சி டைம்ல என்ன பண்றதுன்னு கேட்பான். என்ன அவன் சோறு இருக்காதுன்னு கேஷுவலா சொல்லுவான். நல்லா பேச கத்துக்கிட்டமான்னு சொல்லி புலம்பி தள்ளுவானா. அந்த டைம் கெக்கோ ஹாக் பேக்கோட மேன்ஷனுக்கு போய் சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு வாங்க அப்படின்னு எல்லா ஜோம்பிஸையும் அனுப்பி விடுவான். என்ன போற வழியில அந்த பைரட்ஸோ இல்ல அந்த ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் கண்ணிலையோ மட்டும் மாட்டிடாதீங்க.
மாட்டாதீங்க, மாட்டுனா சங்குதாங்கிற மாதிரி தான் சொல்லி கூட்டு போவாங்க. அந்த டைம் கெக்கோ மோரியாவோட அல்லக்கை ஒருத்தன் பேன்னு கத்துவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா பேஸ்மெண்டோட கீழே கீழே போட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்லுவான். மூஞ்சோட ஒரு குத்து. கொய்யால இங்க எவ்வளவு பதட்டத்துல இருக்கும், விளையாட்டாடா பண்ணிட்டு இருக்க விளக்கண்ண, வாடா போலான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு எல்லாம் பேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. அப்படி போய் பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். எது கிடைச்சாலும் அழுங்க, எவ்வளவு கிடைச்சாலும் அழுங்கன்னு சொல்லி மொத்தத்தையுமே அள்ளிட்டு ஜோம்பி சும்மா படை திரண்டு அணிவகுத்து நேரா நம்மள்ட்ட தான் போவாங்க. அதான் அந்த ஓர்ஸ் கிட்ட அப்படி கொண்டு வந்து வச்சதை பெட்டியோட அள்ளி வாயில போட்டு லபகு லபகு லபகுன்னு திங்க ஆரம்பிச்சிருவான். இந்த டைம் சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டியா இருக்காமா. அப்ப இந்த சின்றி சும்மா இல்லாம சால்ட் போட்ட ஃபிஷ் இருக்கு, அதை வேணா குடுன்னு சொல்லுவாளா. கெக்கோட அல்லக்கைங்கெல்லாம் பதறுவானுங்க. ஏன்னா அது உப்பு போட்டது, ஐ மீன் கருவாடை தான் அப்படி சொல்லானுங்கன்னு நினைக்கிறேன். அதை தின்னா அவனுக்குள்ள இருக்க அந்த ஷேடோ வெளியில போயிடும். மேபி அந்த மீனை ஏதாச்சும் பொட்டலத்துல போட்டு அங்க கொண்டு வந்து வச்சிருந்தானுங்கன்னா இவங்க மாஸ்டர் இவங்கள பொலந்துருவாங்கன்னு சொல்லி குடு 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 குடுன்னு போய் அந்த கருவாடு எங்க இருக்குன்னு சொல்லி மங்கு மங்குன்னு தேட ஆரம்பிப்பானுங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேல பெரிய சைஸ்ல ஒரு மீன் வந்து விழும். இதுதான் அந்த மீன். எத்தா தண்டி இருக்கு, தம்மா கூண்டு இருந்தா தூக்கிட்டு போயிடலாம், இவ்வளவு பெருசு இருந்தா என்ன பண்றது, இருந்தாலும் விடக்கூடாது, எப்படியாச்சும் மறைச்சு இழுத்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு மறைச்சு எவ்வளவோ போராடுவானுங்க. ஆனா அந்த ஓர்ஸ் பாத்துட்டு, ஓ ஃபிஷ்ஷா, ஃபிஷ் செம டேஸ்டா இருக்குமே, நான் அதை ட்ரை பண்றேன்பா, அண்ணே ஸ்பெஷல் ஜோம்பி, நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை விட சூப்பராலாம் நிறைய இருக்குது, நீங்க அதை சாப்பிடுங்கன்னு டைவர்ட் பண்ண பாப்பானுங்க. ஆனா பாத்துட்டான் விடுவானா, அதை அப்படியே அந்த அல்ல கைகளோட சேர்த்து வாயில தூக்கி போடுவானா. இங்க இவங்க எல்லாம் புலம்பி தள்ளுவாங்க, ஐயோ அவன் ஃபிஷ்ஷ சாப்பிட போறானே, சாப்பிட்டுட்டா எல்லாம் கெட்டு போயிருமேன்னு. அந்த அல்ல கைகளும் சும்மா இல்ல, வாய்க்குள்ள போனா கூட அலேக்க அந்த ஃபிஷ்ஷ தூக்கிட்டு வாய்க்குள்ள இருந்து குதிச்சிருங்க. உடனே அந்த ஓருக்கு செம்ம காண்டாயி, என்கிட்ட இருந்து அந்த ஃபிஷ்ஷையா பறிக்கிறீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் பானா. ஐயோ தலைவரை ஏன் பதறீங்க, அது டேஸ்டா இருக்காது, இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி வேற ஒண்ணு கொண்டு வந்து கொடுப்பானுங்களா. அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்லையே காஞ்சி போன மீட்டும் நல்லா தான் இருக்குதும்பா, அப்பாடா டைவர்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஜோம்பி வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இந்த ஃபிஷ்ஷை திங்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கடி கடிப்பான். அந்த அல்ல கைங்க எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி ஆகணும்னு அப்படியே மேல ஃபிஷ்ஷை கவுத்திடுவானுங்க. பட் இருந்தாலுமே அந்த ஜோம்பி கடிச்சதையே அதுக்குள்ள இருந்த ஷேடோ அப்படியே வெளியில போயிடும். அந்த டைம் அந்த கெக்கோ ஓர உசுப்பேத்தி விடுவான். 500 வருஷங்களுக்கு முன்னாடி நீ ஏகப்பட்ட லெஜண்ட்ஸை போட்டு தோபா தோவனை துவச்சு பயங்கர ஃபேமஸ் ஆனவன், சொல்ல போனா நீ வேற லெவல் வில்லன், உன்னை இந்த மாடர்ன் டைமுக்கு நான் தான் வர வச்சேன், அதுவும் என்னோட சபார்டினேட்டா வேலை பார்க்க, அதனால நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அந்த ஓரு, எது உன்னோட சபார்டினேட்டா, போடா போடா விளக்கண்ண, எனக்குன்னு ஆசை கனவு லட்சியம்னு நிறைய இருக்குதுமா. உடனே மத்த ஜோம்பிஸ் எல்லாம் கோவமாயி பயங்கரமா கத்துவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க எந்த ஜோம்பிஸும் இப்படி பேசி கேட்டதே இல்ல, மெயினா கெக்கோ மோரியாவை எதிர்த்து பேசி. சோ எல்லாம் காட்டுத்தனமா அவனை பார்த்து கத்திட்டு இருப்பாங்களா, அவனுக்கு இந்த ரூம்ல இருக்கிறது போர் அடிச்சு போயிடும். அதனால நான் அந்த இடத்தை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா இடிப்பான். இப்ப அவனுக்கு என்ன பண்ணுனா, இந்த இடத்தை விட்டு வெளியில போய் இந்த உலகத்தையே ஒரு டைம் சுத்திட்டு வரணுமாமா. எப்படி லூஃபியோட சாயல் அப்படியே வந்துருச்சுல்ல, எல்லாம் வண்ட வண்டியா திட்டுவாங்க, ஏன்டா உலகம் பூரா சுத்திட்டு வர்றதுக்கு நீ என்ன வாயேஜரா, முட்டா பையல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அது இம்பாசிபிள். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடமே ஸ்பெஷல் ஃப்ரீசரால ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. இந்த வால்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப திக்கா ஸ்டீலால உருவாக்குனது, அதனால இதுல உன்னால ஒரு சின்ன டென்ட் கூட உருவாக்க முடியாதுன்னு பில்டப் பண்ணுவாங்க. வழக்கம் போல நம்ம பையன் கம் கம் பிஸ்டல்னு சொல்லி செவுத்துல ஒரே குத்து, அவ்வளவுதான் பொலந்துரும். அத்தனை ஜோம்பிஸும் வாய பொலந்துருவாங்க. வாவ் சூப்பர் அமேசிங்னு அப்படியே வெளியில வந்தவன் அங்க இருந்து ஒரு ஜம்ப், அந்த பில்டிங்கோட பாதி ஹைட் இருப்பான். இவனுக்கு எவ்வளவோ நிக்க சொல்லி கேட்பானுங்க, ஆனா அவன் நிக்கிற மாதிரி இல்ல. அவனுக்கு என்ன டவுட்னா, அவன் கைய ஓங்கி குத்துனானா கையை ஸ்ட்ரெச் ஆகல, இந்த டைம் ஸ்ட்ரெச்சே ஆகல. சரி ஓகே, நான் இப்போ கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு சொல்லிட்டு தொண்டை எலிய கத்துவான். அப்படியே கட் பண்ணி ப்ரூக்க காட்டுறாங்க. அவன் அந்த யூமா கிட்ட பயங்கரமா சண்டை போட போறான்னு பார்த்தா அதான் இல்ல, அவன்கிட்ட கெஞ்சி கெதறி அழுதுகிட்டு இருப்பான், என்னோட ஷேடோவை எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு. லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் சண்டை போட்டு கெஞ்சி இருப்பான். அதைத்தான் மறுபடியும் பண்ண போறியான்னு கேட்டா இல்ல, அது இல்லன்னு சொல்லி நடந்த மேட்டரை பூரா யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா இவனோட ஷேடோவை புடிங்க அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் பையன் திருப்பி அந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பான். ஆனா என்ன உள்ள வரும்போது ஏகப்பட்ட பேய்ங்க வந்து இவனை பயமுறுத்தின உடனே தலைவர் பயங்கரமா பீதியா இருப்பான். இதுல இவனோட ஷேடோ வேற ஒரு ஜோம்பி கிட்ட தானே இருக்கும், எப்படி அதுகிட்ட இருந்து நான் என் ஷேடோவை வாங்க போறேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது வழியில ஒரு 2 ஜோம்பிஸுங்க புலம்பிட்டு இருப்பாங்க. என்னடான்னு மறைஞ்சிருந்து கேட்டா, ஒரு ஜோம்பி என்ன பண்ணிருக்கும்னா கிரில் பண்ணிட்டு சால்ட் போட்டு ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிட்டு ட்ரை பண்ணிருக்கும். சோ அதனாலேயே அதுகிட்ட இருக்க ஷேடோ அதை விட்டு வெளியில போயிருச்சு. இவன் புதுசு, இவனுக்கு தெரியல போல, சால்ட்ட போட்டு சாப்பிட்டா இவங்க செத்துருவாங்கங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இது எல்லாத்தையுமே ப்ரூக்கு ஓரமா ஒளிஞ்சிருந்து கேட்டுருவான். அப்படின்னா ஜோம்பிஸோட வீக்னஸ் சால்ட்னு அப்ப தெரிஞ்சதான் இந்த மேட்ரு. அதுக்கப்புறம் அந்த ஹாக்பேக்க கத்தி மனையில புடிச்சு என்னோட ஷேடோ எங்கன்னு கேட்பான். நீ எப்படா இங்க திரும்பி வந்தேன்னு ஹாக்பேக் அவனை பார்த்து கேட்டா, அதெல்லாம் விடுறா, முதல்ல என்னோட ஷேடோவை எந்த ஜோம்பிக்குள்ள வச்ச உண்மையை சொல்லுங்கிற மாதிரி கேட்பான். அவன் வாயை திறக்கிற மாதிரி இல்ல, மகனே நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் பதில் சொல்லல, இந்த ஐலாண்ட சுத்தி ஃபிஷ் எல்லாத்தையுமே போட்டுருவேமா. அந்த ஹாக்பேக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு புரியல. ஃபிஷ் தானே தாராளமா போடு, அதனால எனக்கு என்னடா பஞ்சாயத்து, நல்லா பண்ணும்பா. ஐயோ நம் ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதே, ஏன் அப்படி சொல்றான், ஓ ஃபிஷ்னா அதுல சால்ட் இருக்காது இல்ல அப்படின்ட்டு திரும்பினா ஃபிஷ் தானே போட போற தாராளமா போடுன்னு விழுந்து விழுந்து சிரிப்பானா. ஃபிஷ் மட்டும் இல்லடா சால்ட்ட போட போறேன்னு தொண்டைகளியே கத்துவான். அவ்வளவுதான் அவனுக்கு ஆடி போயிடும். அதுக்கப்புறம் அவனோட ஷேடோ தேடி அப்படியே காட்டுக்குள்ள பொடி நிறைய வருவான். அவனுக்கு ஜோம்பிஸ்னாலே பயம், இல்ல நைட் டைம் வேற தேடி வந்துகிட்டு இருக்கான். என்ன கொடுமையான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கிரேவியார்டுக்குள்ள வருவான். ஒரு கிராஸ் ஓப்பர் தான் கத்திட்டு போகும், அதுக்கே பீதியாவான். காலையில இவனால வெளியில சுத்த முடியாது, அது ரொம்ப டேஞ்சர், ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டா மொத்தமா புசுங்கிடுவான். பிளஸ் எனிமீஸ் வேற ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க.
நைட் டைம் போனா பீதியா இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்க்கும்போது பேசாம பாடிட்டே போலான்னு முடிவு பண்ணிடுவான். ஏன்னா அப்பதான் அவன் பயம் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ண முடியும்னு. பையன் என்ன பண்ணுவான், காட்டுக்குள்ள அப்படியே பாடிட்டே வருவான். எதுக்குன்னா அவன் பயத்தை வெளியில காட்டக்கூடாதுன்னு. ஆனா இவன் பாடுறதை கேட்டுட்டு அங்க மத்த ஜோம்பிஸ் எல்லாம் பீதி ஆயிருவானுங்க. ஆஹா, எவனோ ஒருத்தன் பயங்கரமா சாங்கெல்லாம் பாடிட்டு வரானே, அப்படி ஹம் பண்ணிட்டு வரவன் யாருன்னு. அப்படி வந்து நம்ம ப்ரூக் என்ன பண்ணுவான், சும்மா மாசம் அங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். அவனுக்கு உள்ளுக்குள்ள பீதி தான், பட் இருந்தாலுமே பாட்டு பாடி சமாளிச்சுக்கிட்டே அதுகளை வெட்டி தள்ளுவான். அதனாலதான் அவனை ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மேட்டர்லாம் தெரிஞ்ச அப்சலம் செம்ம காண்டாயிருவான். இந்த ஐலாண்ட்ல அப்படி என்னதான்டா நடக்குதுன்னு எல்லா ஜோம்பிஸும் பதட்டத்துல புலம்புவானுங்க. இந்த மாதிரி இருட்டுக்குள்ள இருந்து ஹம்மிங் பண்ணிட்டே ஒருத்தன் வர்றான், அதுவும் ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேன், பார்க்கவே ஆளும் பயங்கரமா இருக்கான். அப்படி அவன் வந்த இடத்துல இருந்த எல்லா ஜோம்பிஸையுமே அவன் காலி பண்ணிட்டான். அதுவும் அவங்க எல்லாருமே சோல்ஜர் ஜோம்பிஸ். சோ ஏதாச்சும் பண்ண சொல்லி அப்சலம் கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த மேட்டர் பெரோனாக்கும் போகும், ஆனா அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இங்க நம்ம ப்ரூக் அப்படியே கஷ்டப்பட்டு தேடுன்னு தேடி ஒரு வழியா அவனோட ஷேடோ இருக்கிற ஜோம்பியை கண்டுபிடிச்சிட்டான். சரி ரைட், இன்னைக்கு நீயா நானான்னு மோதி பார்த்தலான்னு ரெண்டு பேருமே மாச சண்டை நிப்பானுங்க. சண்டை ஸ்டார்ட் ஆன உடனே வழக்கம் போல ப்ரூக் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அட்டாக் எதுவுமே அவன்கிட்ட வேலைக்கு ஆகல. சொல்ல போனா அவனுக்கே புரியல, ஏன்னா அது இவனோட ஷேடோ தான், அது எப்படி இவனை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. இருந்தாலும் விடலையே, எவ்வளவு போராடி பார்ப்பான். அவனோட ஸ்டைலுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல கூட அவனால சண்டை போட முடியல. அப்படியே அடிச்சு தெரிய விட்டு சரண்டரா இருப்பான். ஏன்னா திருப்பி நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் என்கிட்ட நீ தோக்க தான் போற, மறுபடியும் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி எல்லாத்தையுமே வெட்டி வீசிடுவேன். அவன் டே என் உசுர வேணாலும் எடுத்துக்க, ஆனா என் முடி மேல மட்டும் கை வைக்காதேம்மா. ஏன்னா அவன் மண்டையிலேயே உருப்படியா இருக்குது அது ஒண்ணு மட்டும் தானே. அதுக்கப்புறம் அவனே தெளிவா சொல்லிடுவான், உனக்கு ஏன்டா புரிய முடியுது, நீ வேற யாரும் இல்ல, என்னோட ஷேடோ தான். நீ இப்போ என் முடிய மட்டும் வெட்டி வீசிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் திருப்பி வளரவே வளராது, அது நமக்கு தானே பஞ்சாயத்துமா. உடனே அவன் ஷேடோவே என்ன சொல்லும், உன் கூட இருந்து உனக்கு சேவை செஞ்ச நாள் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், இப்ப என்னோட மாஸ்டர் மொரியாவும் அப்சலமும் மட்டும்தான், அதனால இங்க இருந்து ஒழுங்கா போயிருன்னு சொல்லி நம்ம ப்ரூக்கோட மண்டையில இருக்க முடிய வெட்டுறதுக்காக பயங்கரமா போராடுவான். அவன் என் அப்ரோவை எதுவும் பண்ணாத அப்படி இப்படின்னு பயந்து அடிச்சு அவன் அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆவான். தலைய கூட வெட்ட விட்டுருவான், ஆனா முடிய வெட்ட விட மாட்டான் போல. அப்புறம் மாத்தி ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா சண்டை வந்து மேல இருந்து அடிச்சு தெரிய விடுவான். கீழே வந்து புதட்டியில் விழுவானா, விழுந்தவனை எங்கடான்னு வந்து பார்த்தா ஆளை காணும். என்னடான்னா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுவான். ஏன்டா இப்படி அட்டாக் பண்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல, லூசு பையல திட்டுவானா. நான் தோக்க கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டான். எவ்வளவு சண்டை போட்டாலும் அவன் ஷேடோ கூட அவனாலேயே ஸ்டாண்ட் பையா நின்னு சண்டை போட முடியல. கடைசியில கத்தி எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விட்டு அவனை லாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவனே ஒத்துக்குவான், நான் தோத்துட்டேன் என்னைய விட்டுருன்னு. என்னடானா இப்ப அவனை விட்டுட்டா இந்த ஐலாண்டை விட்டு அவன் போயிருவானாமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஷேடோவால அவனை கொல்லவும் முடியாது, ஏன்னா அவன் செத்தா இவனு செத்துருவானே. சோ போய் தொலைன்னு சொல்லி பத்தி விட்ட உடனே அவனோட கத்தி எடுத்துக்கிட்டு நொண்டி அந்த ஐலாண்டை விட்டு கிளம்பினவன் தான். அதுக்கப்புறம் இப்பதான் வரான். ஆமா இப்ப என்னதான்டா பண்ண போறேன்னு சொல்லி யூமா கேப்பான். எதுவுமே சொல்லாம சும்மா பாஞ்சு சண்டைக்கு வருவானா. ரெண்டு பேத்துக்குமே சும்மா வேற லெவல்ல பயங்கரமான சண்டை. ப்ரூக்கு போன டைம் மாதிரி இல்ல, இந்த டைம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருப்பான். என்னடானா ஒரு 5 வருஷமா எப்பண்டா ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி சான்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது வரைக்கும் சும்மாவும் இல்ல, பயங்கரமான ட்ரைனிங். சோ அதுலதான் நம்ம தலைவர் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த அப்சலோமை காட்டுறாங்க. அவன் நம்பிய தூக்கிட்டு நேரா அவன் ரூமுக்கு போயிருவான். அங்க ஒருத்தங்கிட்ட வெட்டிங்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் இவளை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவானா. சொல்லிட்டீங்கல்ல உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பானுங்க. இதுல வேற இவளுக்கு கல்யாண ட்ரெஸ் போட்டு விட்டு மேரேஜ் ஹாலுக்கு கூட்டு வரணுமாமா. சொல்லிட்டீங்கல்ல தெரிக்க விட்டுறேன்னு அவ மயக்கத்துல இருக்கும்போது கல்யாண ட்ரெஸ்ஸுக்கு அளவு எடுக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.